அடுத்த பாசுரம் 53வது பாசுரம். சரி, ராமானுஜர் இப்படி ரொம்ப ஆச்சரியமான செயல்களை செய்தாரே, இப்ப சொன்னதுதானா? வேற ஏதேனும் செய்திருக்கிறாரா? முக்கியமானத்தை சொல்ல விட்டுட்டேன். அதுதான் அவர் செய்த ரொம்ப முக்கிய காரியம். சர்வேஸ்வரனுக்கே சகல சேதனர்களும் அச்சேதனமும் சேஷம், இந்த அர்த்தத்தை உலகம் முழுக்க புரிய வச்சார். நம்ம யாருன்னு தெரியாமல் ஒரு சிலர் தேகமே ஆத்மான்னு குழம்பிட்டு இருக்கோம். இல்ல தேகத்தை விட ஆத்மா வேறேன்னு புரிய வச்சார். ஆத்மா சுதந்திரன்னு உடனே அப்படி தலையை நிமிர ஆரம்பிச்சோம். இல்ல ஆத்மா சுதந்திரன் இல்ல பரதந்திரன் சேஷம்னு புரிய வச்சார். பரதந்திரன் உடனே அது திங்கக்கிழமை அன்னைக்கு ஒருத்தருக்கு சேஷர், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இன்னொருத்தருக்கு சேஷன், வெள்ளிக்கிழமை இன்னொருத்தருக்கு சேஷர், சனிக்கிழமை கோவிலுக்கு வந்துருவேன், அதனால சனிக்கிழமை ஸ்ரீனிவாசனுக்கு சேஷன். இப்படின்னு ஆரம்பிச்சா இது இல்ல, நீ தப்பா புரிஞ்சுட்டே. இப்போ ஆளாளுக்கு கிழமைக்கெல்லாம் ஒத்தொத்தருக்கு சேஷனா இருக்க முடியாது. அனன்யார்க்க சேஷன் நீ. அனைத்து நாளும் வாழ்க்கை முழுக்க எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒரு அரங்கனுக்கு சேஷன் அப்படிங்கிறதையும் புரிய வச்சுட்டார். இப்படி ஒன்னொன்னா என்ன வசத்தின் வந்திருக்காரோ இல்லையோ, அப்ப சேத்தனமோ அச்சேதனமோ ஸ்ரீமன் நாராயணனுக்கு இன்றியமையாத அடிமை. இந்த அர்த்தத்தை உலகத்தை ஸ்தாபித்தாரோ இல்லையோ, ரொம்ப பெரிய அற்புதம். எனக்கு தெரிஞ்சதுலேயே இது ரொம்ப சிறந்த செயலா இருக்கு. இப்போ கேட்போம். 53வது பாசுரம். அற்புதன் செம்மை ராமானுஷன் என்னை ஆள வந்த கற்பகம் கற்றவர் காமுரு சீலன் கருதறிய பற்பல் உயிர்களும் பல்லுலகியாவும் பரணதென்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலத்தே வந்து நாட்டினதே. இந்த நானிலத்தே பிருத்திவி மண்டலம் முழுக்க ஒரு உயர்ந்த அர்த்தத்தை நாட்டுட்டார். பற்பல் உயிர்களும் பல்லுலகியாவும் பரனது, இது அடைப்புக்குறிக்குள்ள போட்டுங்க. இந்த பாட்டுக்குள்ள ரொம்ப உயிரான தொடரதான். இப்போ பற்பல் உயிர்களும் அனைத்து ஜீவர்களும் பல்லுலகியாவும் அச்சேதனங்கள் அத்தனையும் பரனது. பரனதுன்னா பராத்பரனான ஸ்ரீமன் நாராயணன் உடையது என்கிற நற்பொருள் தன்னை. இதுதான் சாஸ்திர சம்மதமான அர்த்தம். இந்த அர்த்தத்தை ஒரு முழுக்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்கார். இதுதான் எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதம். பார்ப்போம். என்னை ஆள வந்த கற்பகம். என்னை ஆள வந்தானா அடிமை கொள்வதற்காக வந்த கற்பகமரம் போன்றவர் ராமானுஷர். என்னை ஆள வந்த கற்பகம். சாதாரணமா ஆழ்வார்கள்லாம் எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு பகவானை சொல்லுவா. இப்போ ஒரு கற்பகமரம் நமக்கு தெரியும், பெருமை நிறைய இருக்கு, என்ன கேட்டமோ கொடுக்கும். அதை விட பெருமாள் கற்பகமரம் தன்னை கேட்டாலே கொடுப்பார். கற்பகமரம் நீ என் வீட்டு புழக்கடை தோட்டத்துக்கு வான வருமா? ஒரு பாரிஜாதத்தை எடுத்துன்னு வரேன்னுட்டு சொல்ல போக சத்யபாம கேட்டு வைக்க பெரிய சண்டையே வெடிச்சு இந்திரனும் கண்ணனும் சண்டை போட்டு அந்த தோட்டத்திலேருந்து பிடுங்கிட்டு கொண்டு வந்து தன்னாட்டத்துல நட்டு எல்லா சரித்திரமும் கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ. அதனால இதெல்லாம் ஒரு மரம் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு வராது. கற்பக மரம் ஜாகிரதையா தன்னிடத்துல இருக்கும், நம்ம கூட்டா வராது. ஆனா பகவான் கூப்பிட்டா வராரே, அதனால அவர் இன்னும் வசந்த கற்பகம். மேலும் கற்பக மரம் தன்னை கேட்டா கொடுக்காது, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் நீரே வேணும்னு அது வராது. ஆனா பகவான் மத்தது வேண்டாம் ஒன்னத்தான் கேட்டு வந்தேன்னு ரொம்ப ஆனந்தப்பட்டுறார். நீ ஞானி வேறத்தியான்னு கேட்டு வந்துட போறியேன்னு தான் கவலைப்பட்டு இருந்தேன், நல்ல வேளை நீ என்ன கேட்டு வந்தியேன்னு சந்தோஷப்படுறார். ஆனா அவர் கூட தானா வர்றது சந்தேகமா இருக்கு. இங்க எம்மி ராமானுஜன் அவராக வந்து கொடுத்தாரோ இல்லையோ, அதனால இவர் தான் கற்பகம். என்னை ஆள வந்த கற்பகம், நான் இருந்த இடத்துல தேடி வந்த கற்பகம். கற்பகம்னா பரம உதாரர், வள்ளல்னு அர்த்தம். நாம் எங்க இருக்கமோ இன்னைக்கு ஆச்சாரியர்கள் நம்ம தேடிதான் வரா. ஆச்சாரியர் இருக்கிற இடத்துக்கு போய்த்தானே நம்ம சேவிக்கணும். ஒருத்தர்கிட்ட இதை பேசியிருந்தேன், அது மாதிரி பண்ணக்கூடாது சுவாமி, எல்லாரும் நம்ம போய் ஆச்சாரியனை அலக்கழிக்கலாமா, நம்ம தானே அங்க போனோம்னா. அந்த சுவாமி கொஞ்சம் படிச்சவர் போல் இருக்கு. அவர் பதிலுக்கு என்ன சொல்லிட்டா, பாத்தீரா என்னை ஆள வந்த கற்பகம்னு திருவரங்கத்து அமுதனார் பாடியிருக்கார். அப்படின்னா ஆச்சாரியன் தான் அமுதனாருக்கே வந்தார்னு அவர் சொல்றதா இருக்கு. அதனால எனக்கும் என்ன ஆச்சாரியன் என்னை தேடித்தான் வரணும்ட்டார். இதை படிச்சதை இப்படி போய் அர்த்தம் பண்ணிடுறா சுவாமி. அவர் வருவார், ராமானுஜர் வந்தார், சரி இப்போ அதுக்கு நீ ஒத்தொத்தர் உங்க ஆச்சாரியனை அலக்கழிச்சிருந்தீங்கன்னா அது செய்யக்கூடாது. எங்க சுவாமி ஏழு இருக்காரோ நாம போகணும், தண்டம் சமர்ப்பிக்கணும், கைங்கரியம் பண்ணணும், என்ன திரவியம் நம்மால முடியுமோ சமர்ப்பிக்கணும். அரிசோ பருப்போ புளிவோ பணமோ என்ன உண்டோ நம்மையோ எதுவா இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துல போய் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையோ. நமக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு உபன்யாசம் நடக்கிறது, காலக்ஷேபம்னா கூட ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா, என்ன நடக்கிற இடத்துல தாங்க போய் கேட்க மாட்டான், அதை விட்டுட்டு தனக்கு சொல்லுவா. எப்படி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லலாம், நேரம் பொழுது அவருடைய அனுஷ்டானம் எல்லாம் இல்லையாப்ப. எங்க பொதுவான இடத்துல ததியாராதனத்துல அன்வயிச்சுக்கோங்கிறது தான் இந்த சம்பிரதாயத்துக்கே சிறப்பு. நான் தனியா பண்றேங்கிறதுவா ஒத்துக்க மாட்டா. எது பொதுவா இருக்கோ சாது சமாகமம் அங்க போ, அனைவரோடையும் சேர்த்து ஆச்சாரியன் அனுபவி. என்ன ஆழ்வார் பாசுரத்தில் கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் சொல்லலை தவிர தனித்து எனக்கு வேணும்னா கேட்கிறா.
அதனால ஆச்சார இடத்துல நம்ம ரொம்ப அப்படி பார்த்து நடந்துக்கணும். என்னை ஆள வந்த கற்பகம் பரமோதாரராய் கற்றவர் காமுரு சீலன். கற்றவர்கள்னா நனமெத்த படித்தவ, அறிவுடையார், ஞானிகள். காமுரு ஆசைப்படும்படியான, சீலன் குணத்தை உடையவர். நல்ல விஷய ஞானம் இருக்கிறவாள்லாம் ராமானுஷர் குணத்தை நினைச்சு நினைச்சு வியந்து போறாளாம். இப்படியா பரம வேதாந்தி ஒத்தர் யாருக்காகவும் உழைக்க முடியும்? யாரு மோட்சமோனு இத்தனை ஆசையோட இருக்காரு, பகவானிடத்தில் இத்தனை பக்தியோடு இருக்காரு, ஒரு ஆச்சாரியன் இப்படி இறங்கி வருவரா என்று காமுருஷீலன் அந்த சௌசீல்ய குணத்தை அதிமானுஷமான சேட்டித்தங்களை பார்த்து ஆசைப்படுறா. கற்றவர் காமுருஷீலன் அற்புதம் செம்மை ராமானுதன். அப்படிப்பட்டவர் ஆறு அற்புதம், ரொம்ப ஆச்சரியம், வியத்தக்கவர். அப்ப வியத்தகு செம்மை, செம்மைனா நேர்மையா இருக்கிறவர், செம்மையா இருக்கார், நேர்மையா இருக்கார். இங்க நேர்மைன்னா என்ன அர்த்தம்? திருட மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார். இதுவா நேர்மை? இதெல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கலாம், ராமானுஜருக்கு இதை நேர்மைன்னு சொல்ல மாட்டோமே. அப்ப அவருக்கு இருக்கிற நேர்மை என்ன? யாராரு எந்தெந்த தரத்துல இருக்காளோ அந்தந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை ஆக்கி வச்சுக்கிற நேர்மை. கூறத்தாழ்வான் இங்க இருக்காருனால் அவருக்கு தகுந்து ஸ்ரீபாஷன் சொல்லிடுறார். இப்ப அடுத்தவர் ஒருத்தர் இங்க இருக்காருன்னா அவருக்கு தகுந்து என்னென்ன சொல்லணுமோ சொல்றார். ஒண்ணுமே முடியாத ஒருத்தர் இருக்காருன்னா இந்த மந்திரத்தை மட்டும் வாங்கிக்கோங்கிறார். அதுவும் வாங்கிக்க என்னால முடியாதுன்னா இந்த திருவடியை தலையில வாங்கிக்கோ போயிட்டு வாங்குறார். அப்ப யாராருக்கு என்னென்ன முடியுமோ அந்தந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வச்சுக்கிறாரு இல்லையோ, இதைத்தான் செம்மைங்கிறார். ராமானுஜருடைய நேர்மை என்னன்னா, தான் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்க வாங்கோ நீங்க வசத்திங்கோன்னா அவனால முடியலையே, வருவான், அவனுக்கு புத்தி இல்லையே. என்ன அவனுக்கு இருக்கோ அதுக்குத்தான் நாம இறங்கி போய் ஆகணுமே தவிர அவனை ஏத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏத்தணும், மொத்தமா வைகுந்தத்துக்கு ஏத்தணும். அதை ஏத்துறதுக்கு என்ன செய்யலாம்னால் அவனுக்கு தகுந்தா போலே உபதேசங்களை செய்கிறார். 100 பாட்டுல கூட இதை பார்த்திருக்கோமே. எல்லாம் அப்போதொரு சிந்தை செய்தேன்னு பாட்டு. அப்பப்ப யாராருக்கு என்னென்ன செஞ்சா எடுக்குமோ அதைத்தான் அவர் செய்வார். எல்லாருக்கும் கீதையை உட்காத்தி வச்சு நயனஞ்சிந்தந்தி சத்ராணி நயனந்தஹதி பாவகான்னு ஆரம்பிச்சா வரமாட்டான். ஒருத்தருக்கு வயத்துல ஒரே பசி, அந்த சமயத்துல உட்காந்து இந்த வயரை பார்க்காதே, சரீரத்தை பார்க்காதே, ஆத்மா நித்தியம் இப்படின்னு ஆரம்பிச்சா ஆட்டா சுவாமி நான் புளியோரை சாப்பிட்டு வந்து கேட்கறேன்னு. அதனால யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அது அவரவருக்கு தகுந்த மாதிரி நீரேறா மேடுகளிலே விறகாலே நீரேற்றுவாரை போல அவர்களுக்கு கீழாக அமைத்துக் கொண்டு, மேல ஜலம் இருக்கு கீழே குழாயை திறக்கணும்னா தானே ஓடி வந்துடும், கஷ்டப்பட வேண்டாம். ஆனா ஜலம் கீழே இருக்கு மேல ஏத்தணும்னா அப்போ ஒரு யந்திரத்தை வச்சுதானே ஏத்தி ஆகணும். எப்படி ஏத்தணுமோ அப்படி 100 அடி வசரமா இருந்ததுன்னா இவ்வளவு போடணும், 80 அடி வசரமா இருந்தா இவ்வளவு போடணும், 10 அடி வசரமா இருந்தா இவ்வளவுங்கிற மூலியம். அத போல இந்த எவன் தாழ் நிலத்துல எவ்வளவு தாழ்ந்து இருக்கானோ அவனவன வசத்துற அளவுக்கு யந்திரம் வச்சிருக்கார். அதுக்கு தகுந்த மாதிரி தன் அமைச்சுக்கிறார். அதுதான் செம்மை. இராமானுஷன் எம்பெருமானார் கருதறிய பற்பல் உயிர்களும். இந்த லோகத்துல எத்தனை ஜீவாத்மாக்கள் எத்தனை வகைப்பட்டவா இருப்பாள்னா நினைச்சே பார்க்க முடியாதுங்கிறார். கருதறிய கோட்டானு கோட்டி ஜீவர்கள். ஒரு பட்டாம்பூச்சியில ஒரு வகை 27 லட்சம் இருக்கான். ஒரு பட்டாம்பூச்சியில் 27 லட்சம் வகை இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றா. இப்படின்னா எத்தனை லோகத்துல எத்தனை இருக்க போறது? இப்ப கருதறிய நினைக்க புக்கால் நினைச்சு முடிக்க முடியாது. பற்பல் உயிர்களும் எண்ணி முடிக்க முடியாத கோட்டி கோட்டி கோட்டியான ஜீவர்களும் பல்லுலகியாவும் அவர்களுக்கு வாசஸ்தானமா இருக்கிற இந்த ஜகத்து முழுவதும் ஆத்மாக்கள் அனைவரும் ஜகத்து முழுவதும் எல்லாம் பரனது. பரன் ஸ்ரீமன் நாராயணன், திருமால், மகாவிஷ்ணு அவனுடையது. பரன் ஏன் தெரியுமா சொல்றார்? பரமன் பரன் சொன்னா பரோமாஸ்மாதிதி பரமஹா, தன்னை காட்டிலும் மேம்பட்டவனே இல்லாதவன். அதனாலதான் இத்தனை ஜீவர்களும் அவனுடையவர்கள்ங்கிறார். அவர் ரொம்ப பெரியவர், தன்னை காட்டிலும் மேம்பட்டவர் கிடையாது. இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் அச்சேதனம் அத்தனை பகவானுடைய சொத்து. இதுல நம்ம அபிப்பிராயம் என்னவா இருக்கும்? இப்போ எல்லாரும் பகவானுக்கு சொத்தானால் முதல்ல எல்லாம் என்னதுன்னுவேன். என்னது மட்டும் என்னது இல்லை, புறத்தையாவது என்னதுன்னுடுவேன். நானும் பகவானது இல்லை, எம்பாட்டை பாத்துக்கிறேன்னுவேன். எத்தையோ கலப்புறம் இல்லையோ, இதெல்லாம் தப்பா பேசலீங்க. இது ஒன்னுதும் இல்லே, நீயே ஒன்னுது இல்லே, யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் என் வானவரேரே நம்மாழ்வார் பாசம். நீயே அவனுக்கு உடமே, ஒன்னுதுன்னு வீடு முழுக்க சேர்த்து வச்சிருக்கியே, இதுவும் அவனுக்கு உடமே, நீயும் சரி, உன் சொத்தும் சரி, அனைத்தும் அவனது அப்படிங்கறத தெரிய வச்சுட்டார். பல்லுலகியாவும் பரனது என்னும் நற்பொருள், இதுதான் சீரி அர்த்தம். இந்த நல்ல பொருள் தன்னை இந்நானிலத்தே வந்து நாட்டினன், இந்த நானிலத்தில் வந்து நாட்டி கொடுத்தார். இப்ப கற்பகத்தை விட இவருக்கு என்ன ஏற்றான்? கற்பக மரத்தை விட ராமானுஜருக்கு என்ன பெருமைன்னார்? கற்பக மரம் நம்மள சேஷனா வச்சிருந்து கழுத்து போட்டு கைங்கறி எல்லாம் வாங்கிக்காது, பண்ண முடியுமா?
நான் உங்க கற்பக விருட்சமே கால் பிடிச்சு விடுறதா இருக்கேன், தேவரீருக்கு பால் காய்ச்சி சமர்ப்பிக்கிறதா இருக்கேன், உமக்கு துணிமணி துவைச்சு போடுறேன்னா என்ன பண்ண முடியும்? ஆச்சாரியனுக்கு இதெல்லாம் பண்ண முடியுமோ இல்லையோ? அதனால கற்பகத்தை விட. ரெண்டாவது, இருந்த இடத்துக்கு கற்பகம் வராது, அது வேரோட நிற்கும். ஆனா உடையவர் நாம் இருந்த இடத்துக்கு வராதோ இல்லையோ? இதுதான் இவருக்கு இருக்கிற பெருமை என்றார். சரி, இனி பாசுரத்தினுடைய அர்த்தம் சாதிக்கிறார். கற்பகத்தை போல கொடுக்கிறவர் இருக்கார். கற்பகம் அவன் கொடுக்குமா போலே கொடுப்பவராய், உயர்ந்தவன் தாய்ந்தவன் வேறுபாடு பாராமல் எப்போதும் கலக்கும் சௌசீல்யமுடையவராய், அதி ஆச்சரியமான செயல்களை செய்பவராய், நேர்மையோட எனக்கு தகுந்தா போல நின்று கொடுப்பவராய். இதுதான் சுவாமிக்கு இருக்கிற பெருமை. இந்த அற்புதத்தை சொல்லுகிறேன். என்னை ஆள வந்த கற்பகம், என்னை சகல உஜ்ஜீவன விஷயமாக அவதரித்தாரே ஆகிலும் எல்லா ஜீவாத்மாக்களும் உஜ்ஜீவனம் அடையறதுக்குத்தான் சுவாமி அவதரித்தார். ஆனா இவர் என்ன திடீர்னு சொந்தம் கொண்டாடுறாரு? இப்போ என்னை ஆள வந்த கற்பகம் என்ன சொல்லிருக்கலாம்? எம்மை ஆள வந்த, எம்மை ஆள வந்த, இல்ல நம்மை ஆள வந்தான்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆனா இப்ப திடீர்னு தனக்கு மட்டும் சொந்தம் கொண்டாண்டு இப்போ என்னை ஆள வந்த கற்பகங்கிறாரு. என்னால் வந்தது எல்லாருக்காக தான். இவருக்கு என்ன மனப்பான்மை தெரியுமா? மொத்த பேருக்கு ஒண்ணு செஞ்சிருந்தா கூட அது தனக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறது ஆழ்வார்களுக்கு ஒரு வழக்கம். இத மேலோட்டமா பார்த்தா தப்புன்னு தோணும். அது எல்லாருக்கும் செஞ்சிருக்கார், உமக்கு செஞ்சா சொல்றீங்கன்னால் உண்மையா கொஞ்சம் ஊன்றி பாருங்க. நம்ம வழக்கம் நமக்காகவே ஒண்ணு பண்ணிருந்தா கூட, ஆமாண்ணா அவர் ஏதோ வந்தார் அந்த இடத்துக்கு, அந்த வந்த சமயத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனார், இது என்ன எங்க வீட்டுக்கு வர்றதுக்காக வந்தாரன்னா அப்படின்னு சொல்லியே தள்ளி விட்டு நமக்கு பழக்கம். ஆனா ஆழ்வார்கள் என்ன சொல்றா? அவர் வர்றதே என் இல்லத்துக்கு வரணும் தான் வந்தார், வந்த இடத்துல இன்னும் 4 பேர் வீட்டுக்கு போயிட்டு போனார் அப்படின்னா எனக்காக அவர் வந்தாருங்கிறத ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் பெருமையை தவிர அவர்லாம் நமக்குன்னு எல்லாம் வருவார சுவாமி, எதுக்கோ தங்காரியத்தை பாக்கிறதுக்கு வந்தார், அப்படியே என் காரியத்துக்கு வந்தார், இதுதான் தப்பு. ஆனா எது சரி? இப்ப என் காரியத்துக்குன்னே வந்தார் பெருமாள், உண்மையா அது தேவையே இருக்காது இப்போ. ஆனா சொல்லிக்கிறார் என் காரியத்துக்கு தான் வந்தார், வந்த இடத்துல 4 காரியம் பார்த்துட்டு போனார். இதுதான் இவர்களுடைய தாராள மனப்பான்மை. என்னை ஆள வந்த கற்பகம் எதிர் சூழல் புக்கெனைத்தோர் பிறப்பு எனக்கே அருள்கள் செய்ய என் ஆழ்வார் சாதித்தார் போல ஒருத்தரை பிடிக்கணும்னா பெருமாள் சுத்தி 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 முயற்சி எடுப்பான், விட்டுட மாட்டார். இங்க நிற்கிறார் அங்க நிற்கிறார். நாம தப்பிச்சுன்னு ஓட பார்ப்போமா? எங்கேயான தமிழகத்திலேருந்து வெளியில ஓடி பட போறான்னு வடக்க போனா திருவேங்கடமுடையானா தடுத்துருவான், தெற்க ஓட பார்த்தா திருமாலிருஞ்சோழர்கள் அழகரா தடுத்துருவான், கிழக்க ஓட பார்த்தா திருக்கண்ணவரம் சௌரி பெருமாளா தடுத்துருவான், மேற்க ஓட பார்த்தா திருவரங்கநாதனா தடுத்துருவான். 4 பக்கமும் அப்படி வேலி போட்டு வச்சுட்டா எப்படி போவோம்? எதுக்குன்னா எதிர் சூழல் புக்கு. அதுக்கப்புறம் இந்த 4 பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருவான். இவன் தவிக்கிறான், இவர் எங்கேயானு பிடிச்சிட போறாரு என்ன? அப்படி உண்மையா இவர் பிடிக்கத்தான் காத்துட்டு இருக்கணும். ஆனா அப்படி இல்லாம பிடிச்சிட போறாரு என்னால் அப்படியே பிடித்து ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு அவனை அழுத்தி போரும் நீ சம்சாரத்தில் இருந்தது வா அப்படின்னு வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு படுறாருன்னா இதை என்ன கூட்டின்னு போக என்ன பாடுபட்டாருவர்? அதை போலத்தான் எதிர் சூழல் புக்கு வந்தார். நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என்று ரொம்ப நிகீனனாக கிடந்த நான் என்னை கிருபை பண்ணி அருளி வந்த கற்பகம், என்னை நோக்கி வந்த கற்பகம், தம்மை ஒருவரை ரட்சிக்கைக்காக அவதரித்தான் என்றுதான் இவர் நினைக்கிறார். என்ன மனப்பான்மை இருக்கு? எதுக்கோ ராமானுஷர் வந்திருந்தாலும் ஸ்ரீபாஷை எழுதியிருக்கிறான், வந்திருக்கிற சமயத்துக்கு எனக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணார் இப்படின்னு சொல்லிக்க மாட்டாராம். எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணவே வந்தார், எனக்கு உபதேசிக்கவே வந்தார், வந்த இடத்துல யாரோ கேட்டா போல் இருக்கு ஸ்ரீபாஷை எழுதி கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளுகிறார். வந்த எனக்கே தன்னை தந்த கற்பகமாய் என்னை ஆள வந்த கற்பகம். கற்பகம் கற்றவர் காமுரிசீலன். கற்பகம் நித்திய விபூதியிலிருந்து கற்பக விருட்சம் கீழே வந்தாப்புல இருக்கு. இப்போ கற்பக மரம் எப்படியா இருக்கும்? ராமானுஜர் எப்படியா இருக்கார்? முதல்ல பாருங்க, கற்பக மரம் ஜட பொருள். ராமானுஜர் ஜடமா? அவர் அனைத்து ஞானமும் கொண்டவர் இல்லையோ. 2 ஸ்தாவரம், அது வெறும் மரம். ராமானுஜர் மரம் இல்லையே. 3 கற்பகம் கொடுக்கணும்னா இந்த லோகத்து வைபவம் தான் கொடுக்கும், இந்த லோகத்தை ஐஸ்வர்யம். கற்பகத்த இடத்துல போய் கொஞ்சம் பெருமானுடைய திருவடி வைகுந்தத்துல வேணும்னு கேட்டா அது எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அப்ப கற்பக மரம் ஐகிக புருஷார்த்தத்தை கொடுக்குமே தவிர வைகுந்த புருஷார்த்தத்தை கொடுக்காது. கடைசியா ஒரு இடத்துலதான் கற்பகம் இருக்கும், இன்னொரு இடத்துக்கு வராது. ஆனா ராமானுஜர் எங்கும் வரார், இந்த லோகத்தை இன்பத்தையும் கொடுக்கிறார், வைகுந்தத்தையும் கொடுக்கிறார். நான் ஸ்தாவரமா இல்லாம ஜங்கமமா நகர்ந்துட்டு இருக்கார். எல்லாத்த விட ஜடமா இருக்கல, பரமச்சேத்திரனா இருக்கார். அப்ப இது இத்தனையுமே சுவாமிக்கு இருக்கிற பெருமையாச்சே. அதனாலதான் இங்க கொண்டாடுறார். நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர், நல்லபதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்கள் என்றெல்லாம் இந்த கற்பகம் அதை காட்டிலும் ஏற்றமுடையது. இந்த உலக நன்மையும் கொடுக்கும், அந்த லோகத்து நன்மையும் கொடுக்கும். ஆழ்வாரே சொல்றார் பாருங்க, நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட வெண்டிர் மக்களே, இந்த லோகத்துல நன்னா இருக்குங்கிறார்.
இப்படியே இருந்துள்ளாமான்னு சொன்னா அது வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. என்னைக்கா இருந்தாலும் நீ போய்த்தான் ஆகணும், வரியானுடுவர். அப்ப இத்தையும் கொடுக்கிறார் அத்தையும் கொடுக்கிறார்னா அது கொண்டுதான் ஔதாரியத்தோட ரெண்டையும் கொடுத்தார். எனக்கே வந்த கற்பகம் நான் எங்க இருந்தேனோ அந்த இடத்தை தேடி வந்து விஷயீகரித்தார். வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தேன்னு பாசுரம். வந்தருளி தேவரீர் வந்தீர், என் நெஞ்சிடம் கொண்டீர், வந்தாய், என் மனம் புகுந்தாய், மன்னி நின்னாய். இதை திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். நீ வந்த பிற்பாடுதான் எனக்கு கைகூப்பனம்னே தோணித்துங்கிறார். என் சிந்தனை கினியாய் வந்தாய், என் மனம் புகுந்தாய், வன்னி நின்னாய். வந்த பிற்பாடுதான் கையையே கூப்ப தோணித்து நீ சிந்தனை கினியான்னு தெரிஞ்சது. அப்ப பெருமானும் அப்படித்தான், ஆழ்வாரும் அப்படித்தான். அதனால இப்ப இவர் பாடியிருக்கிறது ராமானுஜர் நம்மை தேடி வந்தார். இவர் இப்ப எங்க வந்திருக்கார்? வந்த கற்பகம் எங்க இருந்து? ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்திலும் ஸ்ரீரங்கம். இவ்வளவு தூரம் ராமானுஜர் வந்திருக்கார். இப்ப இந்த திருவரங்கத்தை முதனார் எங்கேயும் எங்கேயும் போனாரா? விபீஷணன் தேவல சுவாமி லங்கையில இருந்து ஒரு 10 அடியான ராமேஸ்வரத்துக்கு வந்தான். ராமன் அயோத்தியில இருந்து திருப்புலானி போனார். அவன் ஒரு 10 அடி பறந்து கடலை தாண்டி வந்துட்டான். இத போல ராமானுஜரும் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து காஞ்சிபுரம் வந்தாராம். காஞ்சிபுரத்திலேருந்து மதுராந்த கனவுக்கு வந்துட்டாராம். திருவரங்கத்தை முதனார் ஸ்ரீரங்கத்திலேருந்து மதுராந்தகத்துக்கு வந்தாராம். சந்திச்சாளான்னு இல்லைங்கிறார். பின்ன காஞ்சிபுரத்திலேருந்து போய் ஸ்ரீரங்கத்தளவு அவரே தான் வந்தார். நான் பிறந்த ஊர் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியிலேயே போல. அப்ப வந்தார்னா முழுவதும் ராமானுஜரே வந்திருக்காரு இல்லையோ? அதுதான் அவருக்கு இருக்கிற பெருமை. கற்றவர் காமுரு சீலம். கற்றவர்கள் யார்? மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி கிடாம்பி ஆச்சான் முதலான முதலிகள் வியாமுக்தராய் ஆசைப்படும்படிக்கு கற்றவர்கள் மெத்த படித்தவா. இதுல என்ன ஆச்சரியம் பாருங்க. முதலியாண்டான் ரொம்ப படிச்சவர், கூரத்தாழ்வான் ரொம்ப படிச்சவர், இப்ப சொல்லப்பட்டவாளும் ரொம்ப படிச்சவா தான். ஆனா வடுக நம்பிகளோ கிடாம்பி ஆச்சானோ அவர்களுடைய வித்தைக்காக எடுக்கப்பட்டவா இல்ல. கூரத்தாழ்வான் தான் அவருடைய பாண்டித்யத்துக்காக எடுக்கப்பட்டவர். வடுக நம்பிகள் பால் காய்ச்சறதுக்கு இருக்கிறவர், கிடாம்பி ஆச்சான் தளிகை பண்றதுக்கு இருக்கிறவர். பின்ன கற்றவர் காமுரு சீலங்கிறீரே, எத்த படிச்சாவா? இப்ப படிச்சிருக்கா அவளும் சிவாஷகாரக்ஷேபம் பண்ணவாதான். ஓஹோன் கிடாம்பி ஆச்சான் பரம்பரை மூலமா தான் சிம்மாசனாதிபதிகளா பல பேர் இருக்கான்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது பின்ன ஏன் கற்றவர்னு கூரத்தாழ்வான் முதலியாண்டான்னு சொல்லாமல் கற்றவர்னு வடுக நம்பி கிடாம்பி ஆச்சான்னு சொல்றார்? ஏனால் கற்றவர் காமுருன்னு சொன்னா காமப்படுகிற, அப்படி அதீத அன்பு வச்சிருக்கிற, கண்மூடித்தனமாக பக்தி வச்சிருக்கிறன்னு வரணும். அது வந்தது கண்மூடித்தனமான பக்தி வடுக நம்பிகளுக்கும் கிடாம்பியாச்சானுக்கு தான் உண்டாம். அதனாலதான் அவ என்ன தெரியுமோ கற்றா, ஸ்ரீபாஷ்யம் கற்றாளா பகதூஷம் கற்றாளா தெரியாது. ராமானுஜர் திருமேனியில பரிவை கற்றனர். அது அவர்களுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு. 2 சரித்திரம் எடுத்து சொல்லியிருக்கார். முதலில் சுவாவத்தையும் சமருத்தியையும் சத்தாவிருத்தியையும் உடையவராய் வடுக நம்பி கிடாம்பியாச்சான். வடுக நம்பிகள் செய்தது பால் காய்ச்சின் இருக்கார். ராமானுஜருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். வாசல்ல பெருமாள் எழுறார். பெருமாள் புறப்பாடு நடக்கிறது. உள்ள வடுக நம்பிகள் பால் காய்ச்சின் இருக்கார். வாரும் பெருமாள் புறப்பாடு எழுட்டார். செலவிச்சுட்டு போனாலாம். அவர் சொன்னா நான் வரல, உம்ம பெருமாளை நீங்க பாருங்க, என் பெருமாளை நான் பாக்குறேன். என் பெருமாள் ராமானுஜர். இப்ப இந்த காய்ச்சறதை விட்டுட்டு வந்துட்டேன்னா அதை ஞான அதிகமா காட்சிப்படுத்துனா ராமானுஜருடைய பவள வாய்க்கு அது பொருந்தாது. அதனால நான் அதுக்கு வரவே இல்லை. நம்பெருமாள் எப்பவும் தான் வராரு, எப்பவும் தான் போறார். வரலன்னு விட்டாருன்னா அது காமுரு சீலம். பெருமாளை வேண்டாம் புறப்பாடு சேவிக்க மாட்டேன்ற சொல்ற தைரியம் வரணும் இல்லையா? வந்ததே. ஏன் வந்ததுன்னா அது திருமேனில இருந்த பரிவு அவருக்கு. இப்போ அதனால வடுக நம்பிகளுக்கு கிடாம்பியாச்சாரும் காமருசீலன். திருக்கோட்டியூர் நம்பிகளை எதிர்த்து பேசிட்டார் கிடாம்பியாச்சான். ஒரு முறை விஷமிட்டார்னு கேள்விப்பட்டார். திருக்கோட்டியூர் நம்பிகள் பக்கத்து ஊர்ல இருந்தார். ஸ்ரீரங்கத்திலிருந்து கிட்டக்கதானே திருக்கோட்டியூர். அங்க அவருக்கு செய்தி போச்சு, ராமானுஜருக்கு யாரோ விஷம் வச்சு கொல்ல பார்த்துட்டாளாம். இனிமே இவரை நம்ம காப்பாத்தி கொடுக்கணும், இந்த மாதிரி ஊர்க்காரா கையில காட்டி கொடுக்க கூடாது என்ன திருக்கோட்டியூர் நம்பிகள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். வந்து கொள்ளட கரையில இப்ப இவர் போறார், வரவேற்கிறார். அவர் அழைச்சின்னு வர்றார். அழைச்சின்னு ஆச்சாரியனை கீழ் விழுந்து தண்டம் சமர்ப்பிக்கணுமோ இல்லையோ? ராமானுஜர் மணல் வெளியில படுத்துட்டு இருக்கார். ஆச்சாரியன் எழுந்துருன்னு சொன்னாதான் எழுந்திருக்கணும். அது வரைக்கும் நம்ம கீழே தான் இருக்கணும். அவர் சொல்லவே இல்லை திருக்கோட்டியூர் நம்பிகள். இவர் படுத்துட்டு இருக்கார். ஏற்கனவே சவந்த திருமேனி சுவாமிக்கு. அது ஒரே வெயில்ல மணல் பட்டு வேற இன்னும் செவசவான்னு செவந்து படுத்து பார்த்துட்டு இருந்தவா பேசாம இருக்கு. ஆச்சாரியனை எதிர்த்து பேச முடியுமா? பேசாம இருந்தா. கிடாம்பி ஆச்சான் வந்து, ஓய் நம்பிகளே, என்ன நம்ம ராமானுஜர் திருமேனி என்ன நினைத்தீர்? நீர் என்ன வேணா நினைச்சுக்கோ, என்ன வேணா நரக்க எனக்கு வரட்டும், இந்த திருமேனி நமக்கு முக்கியம்னுட்டு ஓடி போய் அணைத்தெடுத்து கொண்டு தன் திருமடியிலே வைத்து அது முதுகு தடவி ஆஸ்வாசப்படுத்தினார் என்று சரித்திரம் சொல்லப்பட்டது. திருக்கோட்டியூர் நம்பிகள் சிரிச்சுட்டே வந்து கிடாம்பி ஆச்சான் கையை பிடிச்சு, இந்த பரிவு யாருக்கு இருக்குன்னு தான் நான் இப்ப பரீட்சை பண்ணேன். உமக்கு இந்த பரிவு இருக்கவே, நாளையில இருந்து நீர் பண்ற தளிகையைத்தான் ஏகமாதுகரமாக ராமானுஜர் அமுது செய்வார் என்று ஆணையிட்டு போயிருக்கணும்னால்
கற்றவர் காமுரு சீலம். நாளை கல்விங்கிறது புஸ்தகத்தை வச்சு ஸ்ரீபாஷ்யம் கத்தேன், உபனிஷத் கத்தேன், கீதை கற்றேன்றது அல்ல. காமம் ஆச்சாரியன் திருமேனில காமம் இருக்கணும் இல்லையோ, இந்த காமம் வந்துடுச்சுனால் அதுதான் இவர்களுக்கு பெருமைங்கிறார். இது கூறத்தாழ்வான விட முதலியாண்டான விட என சிவஜன பூரணத்தில் சிறப்பா பிளலோகாச்சாரர் சாதிக்கிறார். வடுக நம்பிகள் கூறத்தாழ்வானே ஆண்டானையும் பாப்பறான். பாத்திரம் அப்படி கோலு போட்டு வருவா. ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் பெரியவரடா சேவிச்சுட்டு வராளோ இல்லையோ, வந்தவன் எங்க போயிட்டுனார், பெருமாள் தாயார் சேவிச்சுட்டு வந்தோம். உங்களுக்கு எதுக்கு இந்த 2 கரை? ஒண்ணு ராமானுஜத்தினுடைய பத்துங்க, இல்ல போங்க அந்த நம்பர்வாழ் வாசலே நெல்லுங்க. கார்த்தாலியானா இவர்கிட்ட வரீள், சாயங்காலமானா பெருமாள்கிட்ட போறீள். மாறு இப்படி வர சொன்னா என்ன வடுக நம்பிகள் கேட்டா கொஞ்சம் கூனி குறிக்கப்படுவாளாம் 2 பேரும். என்னமோ அந்த நிஷ்ட உமக்கு வந்தது எங்களுக்கு இன்னும் வரமாட்டேங்கிறது. படித்து ஸ்ரீபாஷ்யங்கிறோம், பகவத்ஷியங்கிறோம், நம்பருவாள்ங்கிறோமே தவிர ஆச்சாரியன் ஒத்தர் சிபா தீர்த்தம் போறோம் அப்படி நிற்கிறதுக்கு வடுக நம்பிகளுக்கு தெரிஞ்சது. ஆர்த்தி பிரபந்தத்தில் மணவாள மாமகள் பிரார்த்திக்கிறார், உன்ன வழிய ஒரு தெய்வம் மத்தரியா வடுக நம்பி தன் நிலை, உன்னை தவிர ஒரு தெய்வம் ஒண்ணும் தெரியாதுன்னு இருந்தாரே வடுக நம்பிகள், அந்த நிலை எனக்கு கொடுன்னு வரவரமுனி பிரார்த்திச்சிருக்கணும்னால் அதுதான் கற்றவர் காமுரு சீலன். கற்றவர்கள் அவர்கள் தான் கற்றவர்கள். காமுரு சீலன் அற்புதன் செம்மை ராமானுஷன், அதிமானுஷமான சேட்டி தங்களை பண்ணுகையால் அற்புதமானவர் ராமானுஷர். யாதவ பிரகாசரே திரும்பி வந்து சேர்ந்துட்டார். இவர் தான் யாதவ பிரகாசர்கிட்ட வாசிந்தார். எல்லாம் தப்பா போச்சு, அது மாயாவாதமாச்சு, இவருக்கு பிடிச்சது பிடிக்கல. விந்தியாடவி வரைக்கும் போய் கங்கையில தட்டுற அளவு பார்த்துட்டு திரும்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் மொத்தம் கேட்டு யாதவ பிரகாசர் திருந்தி இவரிடத்திலேயே சேர்ந்து இவருக்கு கோவிந்தஜீயர்னு பட்டம் கொடுத்து யதி தர்ம சமுச்சயம்ங்கிற புஸ்தகமே அவரை வச்சு எழுத வச்சுட்டார். அப்படின்னு அவரும் திரும்பி வந்திருக்கார். அற்புதம், இது அவர் செஞ்சதிலே அற்புதம். யஜ்யமூர்த்தின்னு பெரிய சன்னியாசி இருந்தார். அவர் இவரிடத்துல வாதப்போர்ல தோத்து அருளாள பெருமாள் எம்பெருமானார் என் இவரிடத்திலே சேர்ந்திருந்தார். இதெல்லாம் எம்மி ராமானுஜன் செய்யக்கூடிய அற்புதங்கள். அற்புதன் செம்மை ராமானுஜன். ராமானுஜன் கருதறிய பற்பல் உயிர்களும் நினைக்கிறதுக்கு கூட முடியாத, நினைக்க புக்கால் நினைத்து முடிக்க முடியாததான பற்பல் உயிர்களும், பல் எங்கையாலே ஒரு ஜாதியே அசங்கியாதமாய், பெண்கள், ஆண்கள், வயதானோர், மிருகங்கள், பறவைகள், மரம், செடி, மண்ணு, தெரை, இப்படின்னு ஒரு கூட்டத்தை எடுத்துங்களேன். தனித்தனியெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்போ இத போல எத்தனை கூட்டங்கள் இருக்கு எண்ணுன்னு சொன்னா பல் அத கூட எண்ண முடியாது. இப்போ எத்தனை மிருகம்னு ஒண்ணு சொல்லிட்டு, மிருகத்தை போல பறவைய போல ஊர்வன போல நடப்பன, இதை சொல்லி முடிக்கிறது கூட முடியலையே இல்லைன்னா. இப்போ அப்ப எத்தனை கோடி ஜீவாத்மாக்கள் இருக்கும், அத்தனை பேரும் எண்பெரு கண்ணல தொன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே என் ஆழ்வார் சாதித்தபடிக்கு அனைத்து ஜீவர்களும் பல்லுலகியாகும். இந்த ஜீவாத்மாக்கள் வாழ்ந்துருக்கிற லோகம் இருக்கே, அந்த லோகங்கள் அனைத்தும் உலகங்கள் எல்லாம், உலகில் வாழும் மக்கள் எல்லாம், மாக்கள் எல்லாம், அப்ப அச்சேதனம் சேத்தனம் அனைத்தும் இதெல்லாம் பரஸ்பராணாம் பரமம் மகேஸ்வரம் என்னும் சர்வேஷோபி சனாதன அகில ஜகத் வியாப்தாவபோத மலா அனந்தகர அனந்த ஆகார யுதோபி அனந்த சகுண சர்வாத்மானம் சாசிதா தேஹி தாரண சாசனே என்ன அனைத்துக்கும் சர்வர்களுக்கும் சாசிதா, எல்லாருக்கும் தாரகனாய், எல்லாருக்கும் அந்தர்யாமியாக பரன் ஸ்ரீமன் நாராயணன் உள்ளார் என்கிற அர்த்தம். கடைசியில் அவர் யாரு? மங்களவபு ஸ்ரீபூமி நீளாதிபகா, மங்களமான திருமேனி கொண்ட ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவியோட சேர்ந்திருக்கிற திருமால் பரன். அவனுக்கு மேம்பட்ட ஆத்மா இல்லை, நிகரானவனும் இல்லை, மேம்பட்டவனும் இல்லை என்று பரனதுதான் இது இத்தனையும் என்பதை புரிய வச்சுட்டார். இப்போ போக்ய போகோபகரண போகஸ்தான போக்திரு வர்க்கங்கள் எல்லாம் சர்வஸ்மாத் பரனான நாராயணனுக்கே சேஷம். அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர், தன் நிகரற்றவர், ஒப்பிலாத அப்பன் திருமால். அவனுடைய சொத்து தான் அனைத்தும் என்கிற நற்பொருள் தன்னை என்கிற உயர்ந்த கருத்தை, உண்மை கருத்தை, இதத்தான் யதாவஸ்திதமான சமீச்சீன ஞானம்ங்கிறார். அப்படின்னா சாஸ்திரம் சம்மதிச்சிருக்கிற ஞானம். இது சாஸ்திரம் ஏற்றுக்கொண்டிருக்கிற சீரிய வர்த்தத்தை என் நானிலத்தே வந்து நாட்டினார். இந்த லோகம் எல்லாம் உஜ்ஜீவனம் அடையறதுக்காக தாமே வந்து பரவ செய்தார். இதுதான் உண்மையை புரிஞ்சுங்கோ. எங்கேயோ அலாதங்கோ. உங்களுக்கு நீங்களே சுவாமின்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு இன்னொருத்தர் சுவாமின்னு சொல்லாதீங்க. மொத்த பேருக்கும் பகவான் சுவாமி, நீங்கள் எல்லாரும் அவனுக்கு தாசர். இதை தெரிஞ்சு நல்லா சந்தோஷப்படுங்க, நம்பிக்கையோட இருங்கோ, உறுதியோட இருங்கோ. ஏன் எங்கேயோ அங்கேயும் எங்கேயும் எத்தத்தின்னா பித்தந்தளின்னு அலையிருப்போ? என்ன இந்த பகவான் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொன்னாரா, உள்ளத்துல இருக்க மாட்டேன்னு சொன்னாரு? இருக்காரே. நீ எங்கேயோ சுத்தின்ற காலத்திலும் உன்னை விட்டு விலகாம உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் நீ எதற்காக எங்கோ செல்கிறாய் என்றுதான் சொல்லி புரிய வைத்தார். எதன் மூலம்? ஸ்ரீபாஷ்யாதி முகேன பிரதிஷ்டாபனம் பண்ணி அருளினார். ஸ்ரீபாஷ்யத்தினால சொன்னாராம்.
எத்தனை பேர் சுவாமி அதை தெரிஞ்சுக்க முடியும்னா, சரி ரகசியத்திரயத்தால சொல்றேன், அதுவே தெரியலையேன்னா அனுகிரகத்தால புரிய வைக்கிறேன் போயேன். எத்தையும் அவரால் செய்ய முடியறது இல்லையோ, இப்படி நாட்டித்தான் கொடுத்தார். யதண்டமண்டாந்தர கோச்சரம் ஜெய என்னும் குணா பிரதானம் புருஷ பரம்பரம் பராத்பரம் பிரம்ம சதே விபூதையா. இத்தனை ஜீவர்களும் பகவானுடைய சொத்துத்தான் என்று ஸ்தாபித்து விட்டார். இந்த செயல் அற்புதம் அல்லவோ என்ன 53ஆம் பாட்டு முற்றிற்று. அற்புதன் செம்மை ராமானுஜன் என்னை ஆள வந்த கற்பகங் கற்றவர் காமுரு சீலன் கருதறிய பற்பலுயிர்களும் பல்லுலகியாவும் பரணதென்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலத்தே வந்து நாட்டினனே.